ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லோரும் புதுசாக லேப்டாப் வாங்கி அன்லிமிட்டட் நெட்டு போட்ட அப்புறம் ஃபஸ்ட்டு அதிகமாக தேடுறது ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு தான் பார்ப்போம். நீங்கள் அதை பார்க்கும்போது நிறைய ஆட்ஸ் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 50,000 வர மாதிரியும், கார்ட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணால் உங்களுக்கு சடனாக 1,00,000 கொடுக்குற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இதோட நான் இப்போ ரீசெண்டாக சில ஆட்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஒரு வீல் கொடுத்துருப்பாங்க. அந்த சக்கரத்தை நீங்கள் ஸ்பின் பண்ணி விட்டால் அந்த சக்கரம் வந்து ஐஃபோனில் வந்து நிற்கும். அப்புறம் நீங்கள் அதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு அந்த ஐஃபோன் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது. இதெல்லாம் நம்பி நிறைய நண்பர்கள் ஏமாந்தும் போகிறாங்க. ஆனால் ஆன்லைனில் சில ஜென்யூனான வெப்சைட்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம பிடிச்ச வேலையை நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி அதுக்கேற்ற சம்பளத்தை நம்ம வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட் தான் இன்றைக்கி டெமோ கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. நான் இந்த வெப்சைட்டை ஒரு 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் freelancer.com. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விடெக் சேனல். நான் உங்கள் விஷ்ணு. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் அது என்னென்னு பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் விடெக் டாக்கில் எந்த அப்டேட்ஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் தான் வந்துடும். இன்றைக்கி காட்டுற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் நான் எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கிறது, அதை எப்படி பிட் பண்ணி பண்ணுறதுன்னு சில டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன். அது இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் தான் வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தாங்க freelancer.com வெப்சைட். இதில் வந்து நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம். இப்போ நியூ அக்கௌண்ட்டு. இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள் இமெயில் ஐடி உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். நான் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு சைன்இன். யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் கீழே சஜஷன்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் தனியாக யூசர் நேம் வச்சுக்கலாம். நான் சஜஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சஜஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ வாண்ட் டு ஒர்க், ஐ வாண்ட் டு ஹையர்னு 2 கேட்பாங்க. நம்ம ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் எடுத்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சைன்அப் சக்ஸஸ்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் ஆட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் வரும். சஜஷன்ஸ் அதை தான் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டீங்க, அதில் ப்ராஜெக்ட் நீங்கள் இன்வால்வ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், உங்களுக்கு எது எடுக்கணும்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா தெரியுமோ அந்த ஸ்கில்ஸ் மட்டும் கொடுங்க. இப்போ நம்ம வெப்சைட் ஐடி சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோன்னா இதில் பிஹெச்பி, வேர்ட்ப்ரெஸ் எல்லாமே இருக்குது, கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன். நல்லா தெரிஞ்சால் மட்டும் கொடுங்க. நம்ம இவ்வளோ சூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். ப்ரொசீட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும், கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தாச்சு. லாங்குவேஜஸ் கேட்கும், இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல். நீங்கள் இப்போ தான் புதுசாக சைட் ஆரம்பிச்சு உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா பிகினரை சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்கள் இன்டர்மீடியட்டாக அட்வான்ஸாக சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிகினர் தான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்த அப்புறம் செலக்ட் யுவர் பேமெண்ட் மெத்தடுன்னு கேட்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி பேபால் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லை, அதை நான் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியலன்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். நமக்கு அடுத்த வீடியோ அதுதான் இருக்கும். வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டு சைன்இன் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ண கொடுத்துக்கலாம். இப்போ பெய்ட் மெம்பர்ஷிப் கேட்கும். நமக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் பெய்ட் மெம்பர்ஷிப் எதுவும் தேவையில்லை, ட்ரையலும் தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் சம்வாட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் கொடுத்துட்றேன். அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சுங்க. வெரிஃபிகேஷன் கேட்குது. நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு மெயில் வரும், அதில் லிங்க் வரும். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணால் அந்த அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் எடுக்க முடியும். ஸோ உங்கள் இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஸ்கில்ஸ் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்கன்னு. அந்த ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கீழே உங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் வந்திருக்கும். ரைட் சைடில் ப்ராஜெக்டோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்.
இது வந்து ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணணும்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும் முன்னாடி இதை படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பிட் பண்ணுங்கள். ஆவரேஜ் பிட் எவ்வளோ பேர் ஆவரேஜாக எவ்வளோ காசு பிட் பண்ணியிருக்காங்கன்னு இதில் சொல்லியிருக்கோம். இதையும் பார்த்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக பிட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணால் தான் உங்களால் பிட்டிங் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமெயில் வெரிஃபை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உங்களை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அடுத்தது வந்து ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதாங்க உங்கள் ப்ரொஃபைல். ஃபஸ்ட்டு பிளாங்காக தான் இருக்கும். ஒரு வேலைக்கு ரெஸ்யூம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஃப்ரீலான்சரில் உங்களுக்கு ப்ரொஃபைல் இம்பார்ட்டண்ட். இதில் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரூவாக கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் கொடுங்க. எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் ரேட்டிங்கில் அடி வாங்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. திருப்பி அதை தான் சொல்வேன் நான். நீங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்ச அப்புறம், இமெயிலெலாம் வெரிஃபை பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை ஒரு ஒர்க்கை ரேண்டமாக எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி பிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஓப்பன் பண்ண அப்புறமா இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பிட் பண்ணியிருக்காங்கன்னு. எல்லாருக்கும் நல்ல ரேட்டிங் இருக்குது. நம்ம இப்போ தான் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே வந்திருக்கோம், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு நடுவில் நம்மளை அவங்க ஹையர் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்க லோவஸ்ட் வேல்யூ என்னவோ அதை பிட்டாக கொடுங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இவங்க எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹையஸ்ட்டாக நம்ம கொடுத்தோன்னா அவங்க யோசிப்பாங்க, நம்மக்கிட்ட ரேட்டிங் கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால இவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் கொடுக்க முடியாது. கொடுத்தா நம்மளை கண்டிப்பாக ஹையர் பண்ண மாட்டாங்க. அதையும் பார்த்து கரெக்டாக லோ வேல்யூவாக பிட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நீங்கள் எவ்வளோ பிட் பண்ணணும்னு. அப்புறம் பிட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் கொடுங்க. கொடுத்த அப்புறம் உங்கள் பிட் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ நாள் டெலிவரி பண்ணுவீங்களோ அந்த டேட் கொடுங்க. டெலிவரி டேட் வந்து ரொம்ப கம்மியாகவும் கொடுக்காதீங்க, ரொம்ப அதிகமாகவும் கொடுக்காதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுங்க. அவங்க நிறைய குவாலிட்டியும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒழுங்காக டெலிவரி பண்ணலைன்னா அவங்க ரிமார்க்ஸ் எழுதிடுவாங்க. அது உங்கள் ரேட்டிங் ரொம்ப பாதிக்கும். அப்புறம் அடுத்தவங்க உங்களை ஹையர் பண்ணும்போது ரொம்ப யோசிப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னொன்று என்னென்னா, இதில் பிட் இருக்குது. நம்ம இருக்கிற ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம இருக்கோம், பெய்டு வெர்ஷன் கிடையாது. ஸோ நமக்கு பிட்டு வந்து லிமிடெட் பிட்டு தான் இருக்கும். நம்ம எல்லா ப்ராஜெக்ட் எடுத்து பிட் பண்ணோன்னா அந்த பிட்டு சீக்கிரம் தீர்ந்துடும். உங்களுக்கு அடுத்த பிட்டு வரதுக்கு எப்படியும் 91 hours கிட்ட ஆகுது பாருங்கள். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் மட்டும் கரெக்டாக எடுத்து பிட் பண்ணுங்கள். சும்மா எல்லாத்துலேயும் கிளிக் பண்ணி பிட் பண்ணாதீங்க, தப்பாயிடும். சரி, இதுக்கு பிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிளேஸ் பிட் கொடுங்க. பிளேஸ் பிட் கொடுத்த அப்புறமா உங்களுக்கு ப்ரொபோசல் கேட்கும். அந்த ப்ரொபோசல் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. யூனிக்காக இருக்கணும். உங்களுக்கு எதுக்கு இந்த ப்ராஜெக்ட், நீங்கள் எந்த விதத்தில் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் எந்த விதத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க, எவ்வளோ சீக்கிரம் முடிப்பீங்கன்னு எல்லாம் கரெக்டாக அதில் எழுதுங்க. உங்களை ஹையர் பண்ணுறவங்க இதையும் பார்ப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சப்போஸ் உங்களை இதெல்லாம் பார்த்து உங்களை ஹையர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இதில் மெசேஜ் பண்ணுவாங்க. சாட் விண்டோவில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இமெயில் மூலமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க, என்ன ப்ராஜெக்ட் என்ன ஜாப்னு. அந்த ப்ராஜெக்ட் அந்த ஜாபை நீங்கள் முடிச்சுட்டு, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பேபாலில் தான் அவங்க அமௌண்ட் போடுவாங்கன்னு. அதனால பேபால் அக்கௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டுடலாம் அதுக்குன்னு, அதை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீலான்சர் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு பிட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் எடுத்து முடிச்சு கொடுத்து சேலரி வாங்கிக்கலாம். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ப்ராஜெக்ட் பிட்டிங்க்கு சில டெக்னிக் அண்ட் டிப்ஸ். நான் அதில் ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நீங்கள் எப்போ ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக எடுக்கும்போது ப்ராஜெக்டோட வேல்யூ பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட இம்பார்ட்டன்ட் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குற கஸ்டமர் எப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க ப்ராஜெக்டில் இந்த கஸ்டமர் வந்து ஃப்ரீலான்ஸில் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரேட்டிங்கும் நல்லாயிருக்கு, ஸ்டார்ஸும் அதிகமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவங்க டெபாசிட் மேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரீலான்சர் கிட்ட அவங்க பணம் இருக்குது. அப்புறம் இமெயில் வெரிஃபை பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபைலும் வெரிஃபை பண்ணியிருக்காங்க, ஃபோன் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இப்படி வெரிஃபை பண்ண கஸ்டமர் கிட்ட இருந்து மட்டும் ப்ராஜெக்ட் எடுங்க. எல்லாருக்கிட்டே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிச்ச அப்புறம் பே பண்ணுவாங்களான்னு டவுட்டு தான். இந்த மாதிரி வெரிஃபைட் சிம்பிள் வந்தால் மட்டும் எடுங்க, இல்லாட்டி எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதோட இம்பார்ட்டன்ட் வந்து ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷனை நல்லா படிச்சுட்டு உங்களால் அது பண்ண முடியுமான்னு தெரிஞ்சவனை மட்டும் எடுங்க, இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிடுங்க. பண்ண முடியாத ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காதீங்க.
இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு புதுசாக ப்ராஜெக்ட் வரும்போது இப்படி நோட்டிஃபிகேஷன் வரும். இதை கிளிக் பண்ணி போய் பிட் கொடுத்துருங்க. இப்படி கொடுக்கும்போது உங்க பிட் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். உங்களுக்கு ஹையர் பண்ண ரொம்ப ஈஸியாக ஹையர் பண்ணிடுவாங்க. ஆனால் இது பாருங்க, இந்த கஸ்டமர் வந்து எதையும் வெரிஃபை பண்ணவும் இல்லை, அவங்களுக்கு வெரிஃபை டிக்கும் வரல, மணி கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி வர ப்ராஜெக்டை எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நான் சொல்லி இந்த புது ப்ராஜெக்ட்ல பிட் பண்ண ஈஸியாக ஹையர் பண்ணிடுவாங்கன்னு பாருங்க. இப்போதைக்கு வந்த உடனே ஒருத்தர் தான் பிட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளும் கூட சேர்ந்து பிட் பண்ணா நாம ஹையர் ஆகிறதுக்கு ஈஸியான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படி வர புது நோட்டிஃபிகேஷன் அதை பார்த்து எடுத்துருங்க. சைடில் உங்களுக்கு பாப்பப் வரும், அதை பார்த்து எடுத்துருங்க. அப்படி நீங்க அந்த பாப்அப் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாப்அப்ஸ் எல்லாம் இதுல வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுல கூட புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை கிளிக் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த டிப் என்னன்னா, உங்க ப்ரொஃபைல முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா எடிட் பண்ணி கரெக்டா வைங்க. தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொஃபைல போட்டு வைக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு ரேட்டிங் ஒழுங்கா கிடைக்காது. அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் டெலிவரி டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்ன டேட்டுக்கு டெலிவரி பண்ணலைன்னா கஸ்டமர் கடுப்பாகி ரேட்டிங்கை கம்மி பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு திருப்பி வர கஸ்டமர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு உங்களை திருப்பி ஹையர் பண்ணவே சான்சஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும். அதனால ரேட்டிங் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சொன்ன டேட்டுக்கு சொன்ன ப்ராஜெக்ட் குவாலிட்டியோட கொடுங்க. அடுத்த டிப் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன ப்ராஜெக்ட் ப்ரொபோசல். அந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை நல்லா திங்க் பண்ணி டீசெண்டாக எழுதுங்க. அதை வச்சு கூட உங்களை ஹையர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. இஷ்டத்துக்கு உங்க ஏதாச்சும் போட்டு வச்சா கண்டிப்பா ஹையர் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா எழுதுங்க. அதுதான் உங்களை ஹையர் பண்றதுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ லாஸ்ட் டிப் என்னன்னா, கஸ்டமர் கிட்ட இருந்து மெயில் வந்தா ரிப்ளை உடனே பண்ணுங்க, லேட் ஆக்காதீங்க. லேட் ஆக்குனா கஸ்டமர் வந்து உங்க ரேட்டிங்ல கம்மி பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் அடுத்தது உங்களுக்கு ஹையர் பண்றது ரொம்ப கம்மியாயிரும். அதனால கிளைண்ட் கம்யூனிகேஷன் நல்லா இருந்தால் தான் ஃப்ரீலான்சர்ல இது பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். அதனால அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரீலான்சரை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டாக உங்கள் சேலரி உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு வரும். நம்ம இன்னைக்கு பார்த்து இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட் பற்றின டெமோ எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட் பற்றி. ஆனால் வீடியோ தான் கொஞ்சம் லென்த்தாக போச்சு. நான் கட் பண்ணணும்னு நினச்சேன், பட் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவை இருக்குது, அதனால் கட் பண்ண முடியல. இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவோட டெக் டாக்ல வரேன்.